பாண்டு வழி பிறந்தவர்கள் பாண்டவர்கள் என்றும் திருதராஷ்டிரன் வழி பிறந்தவர்கள் கௌரவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இரு குடும்பத்தாரும் குரு வம்சவத்தவர்கள் என்றே கூறப்பட்டார்கள் என்று கூறி முடித்திருந்தோம். வனத்திலே இருந்த குந்தியையும் குந்தி பிள்ளைகளையும் அரண்மனைக்கு அழைத்து பீஷ்மர் திருதராஷ்டிரன் வழி பிள்ளைகளையும் பாண்டவ வழி பிள்ளைகளையும் ஒரு சேர வளர்த்து வருகிறார். இவர்களுக்கு போர் வித்தைகளை எல்லாம் கற்றுத்தரும்படியாக கிருபாச்சாரியார் என்ற வித்தகன் நியமிக்கப்படுகிறார். ஒரே இடத்திலே உண்டு, ஒரே இடத்திலே உறங்கி, ஒரே இடத்துல வாழ்ந்த பிள்ளைகள் ஒரே மாதிரியான கல்வியையும் கற்று தேறி வருகிறார்கள். அந்த காலங்களிலே பல்வேறு விளையாட்டுகளிலே ஈடுபடுகிறார்கள். விளையாட்டிலே ஏற்படுகிற வெற்றி தோல்விகள் கூட விரோதத்தை வளர்த்து விடும் அல்லவா? அந்த விரோதம் துரியோதனன் மனதிலே துளிர்த்து விடுகிறது. இயல்பிலே பலசாலியான பீமன் பல காரியங்களை செய்கிறான். அதிலே துரியோதனனையும் அவனுடைய தம்பியரையும் அடிப்பது, உதைப்பது, முடியை பிடித்து இழுப்பது, அவர்களை தள்ளிவிடுவது போன்றதான காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அது அவன் விளையாட்டாகவே செய்கிறான் என்று சொன்னாலும் பீமனுடைய இந்த அதீத பலம், சக்தி துரியோதனனை அஞ்ச வைக்கிறது. நாளுக்கு நாள் அவர்களுக்குள் வெறுப்பு வளர்ந்தபடியே இருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலேயே துரியோதனன் பாண்டவர்களை எதிரிகளாக நினைக்க பழகிவிடுகிறான். இந்த எண்ணம்தான் பிற்காலத்திலே குருஷேத்திர போர் உருவாவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. தன்னுடைய சகோதரங்களை எல்லாம் அழைத்து, பீமனோ பலசாலியாக இருக்கிறான், அவன் வளர வளர நாம் அழிவது திண்ணமாகி கொண்டே இருக்கும். ஆகையினாலே எந்த வழியினாலும் பீமனை நாம் அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று தன் சகோதரங்களோடு ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறான். அதுபோலவே ஒரு சமயம் இந்த ஜலக்கிரீடை என்று சொன்னால் இந்த நீரில் விளையாடுவோமே, தண்ணியிலே மூழ்கி ஆளை தேடி பிடிப்பது, ஒருவரை ஒருவர் தொட்டு வெற்றி தோல்விகளை நிச்சயிப்பது, இது போன்ற விளையாட்டுகள். அப்படியெல்லாம் விளையாடும்போது அதே கங்கை நதியிலே பீமனை மூழ்கடித்து கொன்று விடுவது என்ற ஒரு சதித்திட்டத்தை அவன் உருவாக்கி விடுகிறான். விளையாடி களைத்த சிறுவர்களுக்கு பாயசம் கொடுக்கப்படுகிறது. பாயசத்திலே பீமனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்து விடுகிறான் துரியோதனன். விஷமுண்டு மயங்கிய பீமனை கொடி செடிகளால் கைகளையும் கால்களையும் கட்டி தன் சகோதரர்களோடு கங்கை நதியிலே வீசிவிடுகிறான். மயக்கத்தாலும் கொடி செடிகளால் கட்டுண்டவனான பீமன் ஆற்று வெள்ளத்தில் இழுத்தடிக்கப்பட்டு விடுகிறான். இப்படி இவர்கள் இங்கே அரசகுமாரர்களாக வளர்ந்து வரும் காலத்திலே குந்தியால் முன்னதாக பெற்ற கர்ணனோ நதியிலே விடப்பட்டு ஒரு தேரோட்டியினால் கையெடுக்கப்படுகிறான். தேரோட்டியிடம் அவன் ஒரு தேரோட்டி மகனாக வளர்ந்து வருகிறான். காலத்தின் சுழற்சி கனவேகமாக போகிறது. பீமனை காணோம் என்று தேடுகிறார்கள். சகோதரர்களெல்லாம், பாண்டவர்கள் எல்லாம் கவலை கொண்டு தேடுகிறார்கள். குந்தியோ அழுகிறாள், அரற்றுகிறாள், மகன் போய்விட்டானே, என்ன ஆனான், ஏதானான். விதுரர் அழைக்கப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் என்ன ஆக இருக்கும் நிலவரம் என்று விதுரருக்கு மட்டும் நம்பிக்கை இருக்கிறது. பீமனுக்கு ஒன்றும் ஆயிருக்க முடியாது. குந்திக்கு ஆறுதல் சொல்லுகிறாள். இருந்தாலும் இது துரியோதனனுடைய சதிவேலையாகத்தான் இருக்க முடியும் என்பதை மட்டும் அவர்களுக்கு அறிவுறுத்திவிட்டு, இந்த செய்தியை பரப்ப வேண்டாம், அப்படி பரப்புவோமெனில் துரியோதனனுடைய பகை மேலுமாக அதிகரிக்கும், வளரும். ஆகையினாலே இதை எப்படியாயினும் கண்டுபிடிப்போம் என்ற யோசனையோடு அவர் சொல்லுகிறார். கங்கா நதிக்குள் மூழ்கிய பீமன் வெள்ளத்திலே இழுத்து செல்லப்படுகிறான். அவனை சில விஷப்பாம்புகள் தீண்டுகின்றன. விஷப்பாம்புகள் தீண்டியதனுடைய காரணமாக அவன் ஏற்கனவே உண்டிருந்த விஷம் முறிவு காணுகிறது. அப்படி அதிபாதாளத்திற்கு செல்லும்போது அங்கே அவனுக்கு ஒரு நன்மை நடக்கிறது. அங்கே இருக்கிற நாகராஜன் குந்தி தேவியினுடைய
தகப்பனாரான சூரசேனனுடைய வழி வந்தவன். அதாவது அவனுடைய தாய் வழி தாத்தா அவன். வந்திருப்பவன் பாண்டவ புத்திரன் என்பதும் நம்முடைய பேத்தி குந்தியினுடைய மகன் என்பதை அறிந்து கொண்ட நாகராஜன் பீமனை காப்பாற்றும் முயற்சி எடுக்கிறான். அவனுடைய விஷத்தை முறிக்கிறான். அவனுக்காக பிரத்யேகமாக ஒரு ரசபானத்தை கொடுக்கிறான். அந்த ரசபானத்தை உண்டவுடன் பீமனுக்கு 10,000 யானை பலம் வந்துவிட்டதாக மகாபாரதம் கூறுகிறது. அவனை பாதுகாப்பாக நீர்மட்டத்திற்கு மேலே கொண்டு வந்து பூமியிலே சேர்த்துவிட்டு தன் பாசத்தை காட்டி பிரிகிறான் அந்த கிழவன். பீமனோ இறந்தே விட்டானோ, மறைந்து போய்விட்டானோ, என்னதான் ஆனான் என்ற கவலை கொண்டிருந்தவர்களுக்கு பீமன் நேரடியாக வந்து நின்று நடந்தவற்றையெல்லாம் கூறி சகோதரர்களையும் தாயையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறான். பீமன் திரும்பி வந்ததிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி இருந்தாலும் துரியோதனனுக்கு மேலும் பீதி கப்பிக்கொண்டு விடுகிறது. இவனை எப்படியாயினும் ஒழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தை அவன் மேலும் கூர்திட்டி விட்டான். எஞ்சியதை நாளை காண்போமா?